கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குளிர்ச்சியான கால வேளையில தேவன் நமக்கு ஒரு விசேஷமான நாளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நம்ம மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் நம்மை இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கூடுகைக்காக தொடர்ந்து 2 வாரங்கள் பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த கூடுகை, இந்த பெண்கள் விசேஷமான எழுப்புதல் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு சகோதரிமார் வாழ்க்கையில, அவங்க குடும்பத்துல, அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல, அவங்க விசுவாசத்தின் பாதையில இன்னும் எழும்பும்படியாக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு காலம் உண்டுன்னு சொன்னீங்கப்பா. அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்துல நேர்த்தியா செம்மையாய் செய்கிற தேவன். இந்த புதுவாழ்வு ஆசீர்வாத சபையில பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசேஷ விதமான பெண்கள் கூடுகையை இந்த ஆண்டில நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அந்த நாள் இந்த நாளாய் இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வருகிற ஒவ்வொரு சகோதரிமார்களும் தன் வாழ்க்கையில எழுப்புதல் அடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரிமாருக்குள்ள வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாதாரணமானவர்களை அசாதாரணமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெபராலை போல எழும்பட்டும் ஆண்டவரே, ஒரு எஸ்தரை போல எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த கூடுகைக்கு வந்தது நல்லது என்று சொல்ல கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த கூடுகைக்கு விரோதமாக எழும்புகிற சகல தீய சக்திகளையும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவின் சேனைகளையும், அந்தகாரத்தின் வல்லமைகளையும் நேசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடும். உம்முடைய கிருபையினால சென்னையிலிருந்து இஸ்ரவேலை ஆண்டவர் குடும்பத்தையும் டீமையும் 2 காரையும் சுகமாய் கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காய் நன்றி. அவர்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ கர்த்தர் செய்யும்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படி இந்த நாளில இந்த பெண்கள் ஆண்டவர் விசேஷமா சிறப்பு கூடுகையில, இந்த எழுப்புதல் முகாமில ஒன்று தடையில்லாதபடி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் ஜெயம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிரபையாவையும் ஆண்டவரை பரிமளாக்காவையும் சுகமாய் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் பிரசன்னம் அசைவாடட்டும். பாடல் பாடுகிற, வர்ஷிப் பண்ணுகிறவர், ஆண்டவரை கேம்ஸ் நடத்துகிறவர்கள், செய்தி கொடுக்கிறவர்கள், சாட்சி கொடுக்கிறவர், ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரை கர்த்தர் எடுத்து நீர் பயன்படுத்தும். எல்லா பயத்தை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஒரு மறுரூபமாய் ஆண்டவரே சகோதரிமார்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். அந்தந்த சபைகளுக்கு அவங்க புரோஜனமாய் இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நடத்தும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உயிர்த்த இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதா. போய் வந்திருப்பீங்க, நம்பிக்கை அற்ற நிலவரத்துல வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் எழுப்பி எல்லாரையும் ஒரு நம்பிக்கையின் வாசலை நான் திறப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பெரும் பாதைகளின் வழி உண்டாகுதுன்னு கர்த்தர் சொல்றார். சோர்ந்து போனவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவனா இங்க வந்திருக்கிறார். கலங்கி போன உங்கள் இருதயத்தை கண்ணீர் நிறைந்த உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆறுதல் செய்கிறவராய் வந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஆறுதலின் தேவனை வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமா செய்வாரா? விசுவாசம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? விசுவாசத்தோடு வந்திருக்கீங்களா? புருஷனால சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கணவர் குடிகார கணவர்களாய் இருந்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலவரம், இனிமே இவரெல்லாம் திருத்த முடியாது. பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஊர் சுத்திட்டு இருக்கலாம், இல்ல ஃபேஸ்புக்ல அடிக்ட் ஆயிருக்கலாம், கஞ்சா போதை இப்பெல்லாம் நிறைய புழக்கம் இருக்கிறதுனால பிள்ளைகள் அதுக்கெல்லாம் அடிமை ஆயிடுறாங்க ஈஸியா. அந்த மாதிரி அடிக்ஷன்ல யாராவது உங்க பிள்ளைகள் மாட்டி இருந்தாங்கனாலும், உங்க கணவர்மார்கள் மாட்டி இருந்தானாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் விடுவிக்கிற தேவன். வழி இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் தான் நம்மளுடைய தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. என்னோட சாட்சியை நான் 10 வருஷத்துக்கு முன்பாக இந்த சபையில சொல்லியிருக்கேன். யாராவது கேட்டிருக்கீங்களா? என்னோட சாட்சி யாராவது கேட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? இல்லையா? இருக்கா? 2 வருஷம் இருக்காது. யூத் மீட்டிங். ஆமா, அதுக்கு முன்னால நான் சொன்ன சாட்சி வந்த பொழுது நான் அப்ப சாட்சி சொல்லல, ஆலோசனை மட்டும் சொன்னேன். என் சாட்சி 38ஆம் வயதுல இந்த ஆலயத்துல நான் சொன்னேன்.
இப்ப எனக்கு வயசு 51. அப்ப யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மனுவேல் பாஸ்டர் இருந்தார். அவர் ஓகே சரி. என்னோட சாட்சியில எப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட 8th மந்த்ல இருந்து, நான் பிறந்து 8வது மாச குழந்தையா இருக்கும் பொழுதுல இருந்து என்னோட 15 வயது வரைக்கும் பலவிதமான வியாதிகளால் சிக்கி 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 வந்திருக்கேன். அதுல மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளும் அடங்கும். சாதா எல்லா வியாதியும் வரும். டைஃபாய்டு, மலேரியா, அம்மை, எல்லாமே எனக்கு வந்திருக்கு. மம்ஸ் வந்திருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா சொல்வாரு, இந்த பிள்ளைய குப்பை தொட்டியில போட்டுடலாம். ஏன்னா டெய்லி நைட் ஆனா அழுதுட்டே இருப்பேன் நான். எங்க அப்பா அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வேலை முடிச்சுட்டு வருவார். ஒரு 6 மணிக்கு. நான் 8 மணிக்கு அலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருவேன். இப்படியே என்னோட வாழ்க்கை கடந்தது. எல்லாரும் அங்க கேட்பாங்க, என்ன என் பேரை வந்து செல்லம்மா அழைக்கிறது வீட்டுல ஸ்வீட்டி. ஸ்வீட்டி அம்மா, உங்க பிள்ளைய தேடிதான் வியாதி வருது, நாங்கெல்லாம் பிள்ளை வச்சிருக்கோம், எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வியாதி வரல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது அப்பயும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வார்த்தை. நீங்க சுடு தண்ணி எல்லாம் அவ்வளவு எங்க அம்மா என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. கிச்சன்ல வேலை செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வீசிங் இருந்தது. 2 வருஷமா வீசிங் இருந்தது. அப்ப அது வந்து ஒரு அது என்னன்னாக்கா, வீசிங் ஆக்சுவலா முக்காவாசி பேருக்கு தெரியறது இல்ல. அது சத்ருவோட போராட்டம். அதை நீங்க கண்டு கொண்டீங்கன்னான்னு தெரியல. ஆனா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வீசிங். அப்ப வந்து எங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. டெரிப்ளின் இன்ஜெக்ஷன் எனக்கு குத்துவாங்க வெயின்ல. அப்ப எங்க அம்மா சொல்லிட்டாங்க, டாக்டர்கிட்ட போய் சண்டை போட்டு வந்துட்டாங்க. என் பிள்ளை, எனக்கு ஒரே பிள்ளை, நீங்க என்ன 6 மாசத்துல சரியாகும்னு சொன்னீங்க, இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்க வந்து இந்த மாத்திரையெல்லாம் எங்க அம்மா தூக்கி போட்டு டாக்டர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில ஜான் ரபீந்திரநாத்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட போனேன். போய் உக்காந்து ஒரு 10 நிமிஷத்துல ஒரு இருள் என்னை விட்டு போச்சு. அதோட என் வீசிங் போச்சு. இதெல்லாம் வந்து என் 15 வயசு வரைக்கும் நடந்த காரியங்கள். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா ஒவ்வொன்றுலயும் என்னன்னா, என் தாய் வந்து முட்டி போட்டு கண்ணீரோடு என் படுக்கையில அழுது 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 அழுது, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, நான் ஒரே பிள்ளை, எங்க அப்பாவும் ஒரே பையன், அழுது அழுது எங்க அம்மா ஜெபம் பண்ணி என் ஜீவனை எனக்கு மீட்டு கொடுத்தாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். அதுக்கப்புறம் 15 வயசுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரீ ஆயிட்டேன். வியாதியே இல்லை. ஆனா எப்ப தொடங்குச்சு திருப்பியும்னா, 28 வயதுல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் பையன் பிறந்தான். பையன் பிறந்த உடனே எனக்கு தைராய்டு காய்டர் தொடங்குச்சு. தைராய்டு வந்து நம்மளுக்கு இங்க இருக்கும் 2 கிளாண்ட். கர்த்தர் எவ்வளவு அழகா அவயவங்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு எப்பவுமே ஆசைப்படுவேன். அவயவங்கள்னு ஒரு டாபிக்கே நான் எடுத்தேன். அப்ப அந்த 2 அவயவம் இருந்துச்சு. ஒரு அவயவத்தை அவன் எடுத்திருக்கலாம், கட்டி இருந்தது அந்த தைராய்டு மேல. 2ஐயும் அவன் வந்து எடுத்ததுனால பாராதைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஒரு கால்சியம் சுரப்பிகள், இதெல்லாம் அது அப்படியே சுண்ணாம்பு சுரக்கிற சுரப்பி, கால்சியம் சுரக்கிற சுரப்பி அப்படியே சேர்ந்து வந்துருச்சு. இது டாக்டரோட தப்பு. நான் ஆப்ரேஷன் பண்ண முன்னாலே நான் கேட்டேன், டாக்டர் இது வந்து எப்படி பண்ணுவீங்க எல்லாம் கேட்கும் போது, நீ என்ன டாக்டரா என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி, அப்பலோ டாக்டர் விட்டல்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்காரு, ஃபேமஸ் எண்டோக்ரைன் சர்ஜன். அவர் ஒன்லி தைராய்டு தான் பண்ணுவார். 2 பக்கமும் எடுத்துட்டார். 2 பக்கம் எடுக்க மாட்டாங்க யூஸ்வலா. கேன்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த 2 பக்கம் எடுப்பாங்க. 2 பக்கம் எடுத்தா என்ன ஆபத்துனா, அந்த பாராதைராய்டு சேர்ந்து வந்துடும். அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபிட்ஸ் வந்துருச்சு. அவன் சொல்லவே இல்லை. ரிப்போர்ட்ல என்ன சொல்லிட்டான், பாராதைராய்டு இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டான். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, கேஸ் போடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா ஜெயிச்சிரும் நம்ம சைடு. பட் நாங்க அதுக்கெல்லாம் போறதில்லை. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப அழுகதான் எனக்கு உணவா இருந்தது. 6 மாசம் என் குழந்தை, என் பையன் வந்து அப்ப 2 மாசம். நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். எங்க அம்மாக்கு நான் ஒரே பிள்ளை, ஒரே அழுதாங்க. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைம். என்னால எந்திரிக்க முடியாது, கால்சியம் இல்ல, தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே இழுக்கும். ஏன்னா 0ல இருந்தது கால்சியம். அதனால உங்களுக்கு வந்து லைட்டா அந்த ஃபிட்ஸ் மாதிரி வந்துடும். அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது கண்டுபிடிச்சு மாத்திரைகள்லாம், கால்சியம் நீங்க லைஃப் லாங் சாப்பிடணும், உங்களுக்கு தைராய்டு இப்படி பண்ணிட்டாங்க, தப்பா பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் அப்படின்னு.
அதுல இருந்து எனக்கு தொடங்கினதுதான். அது வந்து அதுக்கப்புறம் என் கண்கள் ரெண்டும் பாதிக்கப்பட்டது. ஏன்னா திடீர்னு ஒரு அவயவத்தை புடுங்கினா கண்ணு வந்து அதோட ஃபங்க்ஷனிங் எல்லாம் அஃபெக்ட் ஆகி கண்ணுல வந்து 29 வயதுல என் கேட்ராக்ட் பண்ணேன். இந்த கண்ணுல 30ல இந்த கண்ணு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேதனைகளை நான் கடக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னை உருவாக்க ஆரம்பிச்சார். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, கஷ்டத்தின் பாதையில நீங்க போகும்பொழுது கர்த்தரை விட்டுறக்கூடாது, இப்ப கேள்வி கேட்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. இப்ப நான் வந்து எவ்வளவு கேட்டிருக்கலாம், இந்த டாக்டர் இப்படி பண்ணிட்டாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு, எவ்வளவு கேட்டிருக்கலாம். ஆனா நான் ஒரு நாள் கர்த்தரை கேட்கல, கேள்வியெல்லாம் கேட்கல. ஆனா நான் ரொம்ப அழுதேன். ஆனா கர்த்தர் என்ன சொன்னா, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அப்படின்னு எனக்கு அந்த வார்த்தையை கொண்டு என் கூட அப்பையில இருந்து என்னோட இடைப்பட ஆரம்பிச்ச தேவன். எனக்கு வந்து சொற்பனங்கள் சிறு வயதுல இருந்து எனக்கு சொற்பனம் காண்கிற ஒரு வரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். சொற்பனம் ஆனா நடுவுல அதை இழந்தது எப்படி தெரியுமா? அதையும் உங்ககிட்ட சொல்றோம். சினிமா நிறைய பார்ப்பேன். நீங்களா இங்க யாராவது சீரியல் சினிமா அதெல்லாம் பாப்பீங்கன்னு தெரியும். பாக்குறீங்களோ? பார்த்தா சொற்பனம் விஷன் வரவே வராது. கர்த்தர் ஒரு நாளும் அவ்வளவு சென்சிட்டிவான காட் நம்மளோட கடவுள். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நல்ல சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ்ல லைஃப்ல எல்லாம். அப்ப அந்த சொற்பனம் அந்த வரங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு விஷன்லாம் வரல. அதுக்கப்புறம் இந்த தைராய்டுல என்ன நடந்ததுன்னா, 2001 எனக்கு ஆப்ரேஷன். அப்போ டிவி தான் இருக்கும், நம்மளுக்கு செல்லாம் கிடையாது. டிவியில ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச ஒரு காரியம், டிவியை தூக்கி போட்டேன் எங்க வீட்டுல இருந்து. கர்த்தர் சொன்ன ஒரே காரியம் அதுதான், நீ ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, அது முன்னால உட்காரக்கூடாது. அதை ஃபுல்லா தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என் கூட இடைப்பட ஆரம்பிச்சார். திருப்பி எனக்கு விஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. படிப்படியா கர்த்தர் என்னோட கூட தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பிச்சார். இப்படிதான் என்னோட வாழ்க்கை வந்து அந்த ஒரு இதுவும் போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த ஒரு 38 வயதுல என்னோட அதுவும் மனுஷனால் ஏற்பட்ட ஒரு தவறு, அக்கு பிரஷருக்கு போயிருந்தேன். எனக்கு முட்டி வலி வந்தது. அந்த அக்கு பிரஷர் உங்களுக்கு தெரியுமா? அந்த பாயிண்ட்ல வச்சு அமுத்துவாங்க இல்லையா? அந்த பாயிண்ட்ல வச்சு அமுத்தும் பொழுது எனக்கு ஆல்ரெடி கால்சியம் இல்லாதனால என் நரம்பெல்லாம் வீக்கா இருந்திருக்கு. இவன் அழுத்தின பிரஷர் கொடுப்பான் அந்த பாயிண்ட்ல. அந்த பிரஷர் கொடுத்த உடனே எனக்கு பிரெயினுக்கும் பாடிக்கும் இருக்கிற அந்த நர்வ் வந்து கட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உடம்புலாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எனக்கு இருக்கு அந்த ட்ரெமர்ஸ், எனக்கு இன்னும் இருக்கு. கழுத்து அப்படி ஆடும், உடம்பெல்லாம் அப்படியே ஆடும், பயங்கரமா ஆடும். அதுல நான் வந்து 38 வயதுல நான் ஊழியத்துக்கு, நானும் இஸ்ரேல் பிரதரும் தான் நாங்க ஊழியத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம். ரோடா ஊழியம், ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி, ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் செஞ்சுட்டு இருப்போம். கர்த்தர் என்னை அழைத்ததும் அதுக்காக தான். ஆலயத்தை விட வெளியில் சொல்லுவதை எனக்கு ஊழியமாக கொடுத்திருந்தார். எனக்கும் இஸ்ரேல் பிரதருக்கும் 18 வருஷ காலமாக நட்பு. அதுக்கப்புறம் இப்பதான் என் கணவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்களோட. அதற்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். அப்போ நாங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். ஒரு 3 வருஷம் செஞ்சிருப்போம். அப்பதான் இந்த ஆலயத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது நானு. அதுக்கப்புறம் நான் போய் படுத்த படுக்கை ஆயிட்டேன். என்னால எந்திரிக்க முடியல. என் பையன் 8th ஸ்டாண்டர்ட், அப்போ அவனே பூட்டுவான், அவனே திறந்துட்டு போவான். என்னால எந்திரிக்க முடியாது. வீட்டுல குக் வச்சிருந்தோம். வரவங்க எல்லாம், ஏன்னா எனக்கு தூக்கம் வராது. 6 மாசம் எனக்கு தூக்கமே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டேன், சொல்ல முடியாத வேதனை. அப்ப அவன் சின்ன பையன், எங்க அம்மாவும் என் பொண்ணு வந்து பாண்டிச்சேரியில படிக்க போயிட்டா என் பொண்ணு. அதனால எங்க அம்மா கூட போயிட்டாங்க. அப்ப நானே, என் கணவர், பையன், அப்ப 3 பேர் தான். அவனே போவான், கதவை திறந்து. அந்த சிறு வயதுல இருந்தே என்னை வந்து கவனிக்கிற பொறுப்பு அவன் மேல விழுந்துருச்சு. என்ன ஒரு சிக்கான தாயாவே தான் பிள்ளைங்க எப்பவுமே நான் சிக்கு. அதனால அம்மாவை பாத்துக்கிற டாஸ்க் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எப்பவுமே. அதனால என் பையன் என்னை ரொம்ப கவனிப்பான். இந்நாள் வரைக்கும், இந்நேரம் வரைக்கும் அவன் தான் என்னை எப்பவுமே பாத்துக்குவான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, அட்டை எல்லாமே. அந்த ஸ்டேஜ்லயும் 8வது படிக்கும் பொழுதும் தண்ணி கொண்டு வந்து புடிச்சு அவனுக்கு என்னென்ன செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போவான். அந்த சமயம்
நான் ரொம்ப நிந்தைக்குள் போனேன். என்னன்னா கீழே இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்கல என்னைய. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. வியாதியில என்னை புரிந்து கொள்ளல யாருமே. ரொம்ப எங்கேயும் வரல, போக முடியாது எங்கேயும், திருமணத்துக்கோ இல்ல சர்ச்சுக்கு நான் போவே இல்லை. 4 years நான் போல. அப்படின்னா பாருங்க நான் எவ்வளவு தூரம். ஆனா நான் என்ன பண்ணுவேன், அந்த கார் சீட்டை வந்து பின்னால தம்பி டில்ட் பண்ணிடுவான், அதுல படுத்துட்டே அப்படியே சர்ச்சுக்கு போய் காம்பவுண்ட்ல நிறுத்துவான். அப்படியே மெசேஜுக்கு இந்த மாதிரி ஜன்னல் இருக்கும், பாஸ்டர் இங்க இருந்து பேசுவாரு, அதை நான் கேட்டுட்டு அப்படியே என்னை கூட்டிட்டு வந்துருவான். இதுதான் எங்களோட ரொட்டீன் சண்டேல. அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா கேஸ் கரம் வருவான், கரண்ட் பில் வரும், குக்கு எங்க வீட்டுல குக்கு வச்சிட்டோம். ரொம்ப வருஷமா இருந்தாங்க. எல்லாரும் போயிடுவாங்க திரும்பி. ஏன்னா நான் தூங்கிட்டு இருப்பேன் அந்த டைம். நைட்லாம் எனக்கு தூக்கம் வராது. 8 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகும் என் தூக்கம். அப்படி என்னோட ஸ்லீப்பிங் டைம் மாறி போச்சு. தூக்கமே வராது. 6 மாதம் தூக்கம் எல்லாம் இருந்தேன் அந்த மாதிரி. அப்ப எல்லாரும் வரவங்களும் போயிடுவாங்க. கீழே இருக்க டெனன்ட் என்ன அவ்வளவு கேலியா பேசுவாங்க. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம், அவ சும்மா தூங்கிட்டு இருக்கா, நீங்க என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும், கொரியர்காரன் என்ன திட்டிட்டு போவான், கேஸ்காரன் என்ன திட்டிட்டு போவார், எல்லாம் என்ன திட்டுவாங்க. என்ன அது பொம்பளை இப்படி தூங்கிட்டு இருக்குது 12 மணி 1 மணி 2 மணின்னு அப்படின்னு. எங்க குக்கு போய் உடனே அங்க போன் பண்ணும். ஆப்போசிட்ல ஒரு நல்ல பிராமண குடும்பங்கள் எங்க வீட்டு பக்கத்துல நிறைய இருக்காங்க. நல்லவர் அவர். ஜோஷியர்கிட்ட போய் ஐயா போன் குடியான்னு போய் போன் பண்ணி எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அக்கா எழும்பவே இல்லை, என்ன நான் பண்றது, நான் வீடை ஒன்றும் சுத்தம் பண்ண முடியாது, மேல் வேலைக்கு வரவங்க அப்படியே வேற வழியே இல்லை, போயிடுவாங்க, சமைக்க முடியாது. ஈவினிங் என் பையன் தான் ஹோட்டல் போய் வாங்கிட்டு வருவான். இப்படி எங்களோட கதை. ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். யாரும் புரிஞ்சு கொள்ளாத ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டு ரொம்ப நான் டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவேன். என்னடா நம்ம வியாதி தருணத்துல நம்மள யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்ற அந்த வேதனை, அதோட நம்மள குத்தி குத்தி பேசுறாங்களே, என்ன வியாதி என்ன சும்மா அப்படின்னு கீழே இருக்கிறவங்கள யாரா இருக்கட்டும், எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படி பேசும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்படி ஒரு நிந்தனைக்குள்ள, அதாவது யோபுக்கு வந்து சிநேகிதர்களே நிந்திச்சார்கள். அதே மாதிரி கர்த்தரை சிலுவையில் அறையும் பொழுது எவ்வளவு நிந்தனை, அதெல்லாம் கர்த்தர் எனக்கு காட்டினாரு. பட் ஆனாலும் நான் டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன், ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன், டவுன் ஆயிட்டேன். என்னோட 40 years 41 42 நான் ரொம்ப கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டேன். எனக்கு வேணாம், போதும்பா, என்னை எல்லாரும் பேசிட்டாங்க, என்னால தாங்க முடியல இந்த பாதை அப்படின்னு சொல்லி நான் அப்படியே நின்னுட்டேன். அப்படியே ஒரு மைண்டே எனக்கு இதா போயிடுச்சு, அப்படியே உக்காந்துட்டேன், டல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் தெளிஞ்சு வர 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 45ல இருந்து எனக்கு ஒரு விதமான ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஈவினிங் ஆனா டயர்ட் ஆயிடுவேன், டயர்டாயி படுத்துருவேன். அதுலயும் பிரச்சனை. ஏன்னா என்னன்னு தெரியாது. டாக்டர்கிட்ட என் பையன் கூட்டு ஓடுவான், ஐயோ எனக்கு நெஞ்சு படப்படன்னு கூட்டு போவோம். SMF பக்கத்துல இருக்கும். டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது, நல்லாதான் இருக்காங்க உங்க அம்மான்றுவாரு. சரி, கால்சியம்னால ஏதோ பிரச்சனையா இருக்கும், நிறைய கால்சியம் போடுங்கன்னுவாரு. சரி, இதுதான் எங்களுக்கு. எப்ப பாரு ட்ரிபிள் எம் போவேன், ஹார்ட் உடனே எக்கோ எடுப்பான், எல்லாம் நார்மலா இருக்கு. இதுவும் பிரச்சனை தான். என்ன புரிஞ்சுக்க முடியாது யாராலையும். ஏன்னா சாயங்காலம் போய் படுத்துருவேன், என்னதான் நடக்குது உடம்புல எனக்கே தெரியாது. இப்படியே இருந்தது. இதுவும் யாரும் புரிஞ்சுக்கோ. அப்புறம் பார்த்தா என்னோட 48ஆம் வயதுல என் கண்ணு விழுந்து போச்சு. இந்த கண்ணு அப்படியே மூடிடுச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பேரு மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா, நீங்க சமந்தாலாம் பாப்பீங்களோ சினிமா? என்ன யாருமே பார்க்க மாட்டீங்களா சினிமா? சமந்தாவை தெரியாதா? எனக்கு தான் தெரியாது நிஜமாலுமே. உங்களுக்கும் தெரியாதா? ஆக்டிங்ல இருக்காங்க. கரெக்டா, பாட்டெல்லாம் கூட சொல்வீங்க போல. சரி, நானு அதை என்ன ஆச்சுன்னா, ஆட்டோ என் பையன் என்கிட்ட சொன்னா, அம்மாமா சமந்தான்னு ஒரு ஆக்ட்ரஸ்மா, அவங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். சரி, நான் கூகுள்ல போனேன், யாருக்கெல்லாம் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குன்னு போட்டு பார்த்தேன். போட்டா சமந்தாக்கு என்ன மாதிரியே தான், பட் என்னை விட ரொம்ப கொடுமை. அது ஒரு மசிலையும் செயல் இழக்க வைக்கும். என்னோடது தசைகளை எல்லாம் செயல் இழக்க வைக்கும். இதுவும் அது தசை பாதிப்புனால கிட்னி ஹார்ட் எல்லாம் போயிடும். சமந்தாக்கு
வந்தது. அப்ப என்ன மாதிரி ஒரு ஆள், சரி ரைட்டு, இது கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு ஆள் யாருன்னா மும்தாஜ். அது பழைய காலத்து படங்கள்ல வந்த மும்தாஜ். அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி, ஆனா திருமணம் பண்ணிக்கொள்ளல. திருமணம் பண்ண முடியாது, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்தவங்களுக்கு. ஏன் அந்த வார்த்தையை அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் மத்தவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அவங்களோட பேட்டியை நீங்க போய் போட்டு பார்க்கலாம். ரொம்ப கண் கலங்க வைக்கும் பேட்டி. நான் யாரையும் வந்து வருத்தப்படுத்த விரும்பல, தன் பிரதரோடய கூட வாழ்ந்துட்டாங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமந்தா கூட யாராலையும் மேரேஜ் பண்ண முடியாது, ஏன்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸ், எதுவும் பண்ண முடியாது எங்களால எல்லாம். வேலைகள்லாம் அவ்வளவு சீக்கிரம், ஏன்னா தசைகள் முழுங்கிறது ஃபுல்லா இங்க நின்னுடும், முழுங்க முடியாது. அதெல்லாம் இருக்கு. நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன், அதுக்கு மாத்திரை போட்டிருக்கேன். ஆனா ஒவ்வொரு கஷ்டத்திலையும் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்வாரு, என்னோட இம்யூனிட்டியை குறைக்கிற மாத்திரை அது. இம்யூனிட்டிய எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பு சக்தியை ஏத்தணும்னு சொல்லுவாங்க. நான் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மாத்திரை இதுக்கு போடணும். அதுதான் இந்த வியாதியோட பயங்கரமான ஒரு இது. அதுக்கு அந்த வியாதி, ஏன்னா அதை விட்டுட்டேன்னா மாத்திரைய முழுங்க முடியாது, என்னால முழுங்க முடியாது, அதுக்கப்புறம் நடக்க முடியாது. எல்லாம் அப்படியே தசைகள் தானே, நம்ம உடம்பு ஃபுல்லா மசில் தானே, ஃபுல் மசிலும் பிரேக் டவுன் ஆயிடும். அந்த மாதிரி என்னோட வியாதியோட அடுத்த இது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதுல வந்து கர்த்தர் என்ன ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் சொல்வாரு, உன்னை நான் இந்த வியாதியை வந்து நான் மறக்க பண்ணுவேன், மாற பண்ணுவேன், மறைய பண்ணுவேன். நான் அழுத அழுகைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் தீர்க்க தரிசனமா ஒவ்வொரு தடவையும் கூட பேசுவார். நான் அந்நிய பாஷைகள் அதனாலதான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொல்வேன், அந்நிய பாஷை வரங்களை வாங்குங்கன்னு. அந்நிய பாஷை இங்க இருக்கா உங்களுக்கெல்லாம், நீங்க பெற்றிருக்கிறீங்களா? யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்களோ அவங்களாம் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் என்ன பண்ணுவார், அடுத்த ஸ்டேஜ் கூட்டிட்டு போவார். என்னன்னா தீர்க்க தரிசனம் உரைத்தல். அந்நிய பாஷையில நாங்களே என்ன பண்ணுவோம், டங் பேசிட்டு அதை தமிழ்ல சொல்லுவோம், தமிழ்ல அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதான் தீர்க்க தரிசனம். எனக்கு அந்த மாதிரி ஒரு கர்த்தர், அதாவது நம்ம என்னன்னா இப்படி டிவி முன்னால உட்காந்துட்டு இந்த அரட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் வராது. கர்த்தரோடு நெருங்கி 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 பார்த்து பார்த்து பேசணும். ரொம்ப அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை. அதனால அந்த பரிசுத்த வாழ்க்கையோட மேன்மையை நம்ம வந்து லெவல்ல போக போகதான் இந்த அந்நிய பாஷைகள்ல வியாக்கியானம் பண்ணுதல், வரங்கள்ல உங்களுக்கு கிஃப்ட்ல வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் இருக்கும். அப்புறம் தீர்க்க தரிசனம் உரைத்தல் இதெல்லாம் வரும், சொற்பனம் காணுதல் இதெல்லாம். அப்ப அந்த இதுல போகும்போது கர்த்தர் மறக்க பண்ணுவேன், மாற பண்ணுவேன், மறைய பண்ணுவேன்னு சொன்னார். இன்னைக்கும் நான் வந்து நடமாடிட்டு இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்களை எல்லாம் பார்க்க இவ்வளவு தூரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வர கர்த்தர் எனக்கு கிருபை. நேற்று நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கம் கிடையாது, தூக்கமே இல்லை, இப்ப வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லை. இனிமே போய் தான் வீட்டுல தூங்கணும், ட்ரை பண்ணணும் தூக்கத்துக்கு. அந்த மாதிரி நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்ததுதான் ஒரு பெரிய வியாதி. என்னோட 50வது வயதுல எனக்கு வந்த வியாதி வந்து கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் எனக்கு வந்த வியாதி. அதுலயும் கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார், ரொம்ப அழகா என் கூட பேசிட்டே இருப்பார். நான் ரொம்ப அழுதேன், ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டேன் அந்த கேன்சர் வந்ததுக்கு. அப்பா எல்லாமே மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மனுஷன் கை கழுவி விட்டுட்டான். கேன்சர்ல 3rd ஸ்டேஜ். அதுவும் எனக்கு வந்த கேன்சர் எப்படின்னா ட்ரிபிள் நெகட்டிவ்னு ஒரு வகை. பிரஸ்ட்ல வந்து நார்மல் பிரஸ்ட் கேன்சருக்கு அது ஒன்று காப்பாத்திடலாம், மருந்து இருக்கு, அதுக்கு 5 வருஷம் கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்தது மருந்தே கிடையாது, கீமோதெரப்பி மட்டும்தான். நான் கீமோதெரப்பி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஒன்லி ரேடியேஷன். நான் கீமோதெரப்பிக்கு போவே முடியாது, எனக்கு செத்தாலும் பரவாயில்ல. நான் சஃபரிங், மனுஷன் கையால நான் விழவே மாட்டேன்றதுதான் என்னோட தாவீது சொன்ன ஒரே காரியத்தை பிடிச்சு நான் எப்பொழுதும் கர்த்தரிடத்துல கேட்டது அது ஒண்ணுதான், மனுஷன் கையில விழாதிருப்பேனாக. தாவீது எப்பவும் சொல்வான், அது எனக்கு எப்பொழுதும் பிடிச்ச ஒரு வார்த்தை. அதனால நான் மனுஷ கையில போய் விழுறதே கிடையாது. நான் அதனால ரேடியேஷன், எங்க அண்ணி ரேடியேஷன் கொடுக்கணும்னாங்க, அவங்கதான் ரேடியாலஜிஸ்டா, அதனால அவங்க கிட்ட போய் ரேடியேஷன் கொடுத்துட்டேன். 25 சிட்டிங்ஸ் சர்ஜரி பண்ணியாச்சு. அதோட நான் வீட்டுல இருக்கேன். மனுஷன் கை கழுவிட்டான், எப்ப வேணா உனக்கு டெத் வரும், என்ன வேணா உனக்கு சம்பவிக்கும், நீ செத்து போயிருவ, இங்கெல்லாம் வராத, எல்லா வேலையும் நீ முடிச்சிட்டியா, ஏன்னா 50 எல்லாருமே அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. டாக்டர்ஸ் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றார்,
கைவிடாதவர். இப்ப ஜூன் 5 வந்தா எனக்கு 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. கர்த்தர் கிருபையாய் என்னை பாதுகாத்துட்டு வரார். அதுக்கு மத்தியில எவ்வளோ பிரச்சனை யோசித்து பாருங்க. என்னோட பாடுகள், அதாவது கர்த்தர் ஒன்னேதான் சொன்னார், எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவத்திலும் அவரே ஆறுதல் செய்கிறார். அதனாலதான் உங்களை எல்லாம் என்னால ஆறுதல் படுத்த முடியும். நான் இவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் சரீரம் உடைக்கப்பட்டிருக்கு, அடிக்கப்பட்டிருக்கேன், என் சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாதையிலையும் உங்களுக்கு இருக்கிற துக்கத்தையும் உங்களுக்கு இருக்க வேதனையும் ஆற்றுவதற்கு கர்த்தர் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். எப்பேற்பட்ட உபத்திரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, என்னால ஆறுதல் படுத்த முடியும், கர்த்தர் எனக்கு சொல்லி அமைச்சிருக்கிறார். அதனால உங்களோட கண்ணீர்களை கர்த்தர் இன்னைக்கு கட்டாயம் துடைப்பார். நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, வீட்டுல பிரச்சனையோட வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் தீர்த்து உங்களுக்கு சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்கள் இருதயங்களில் வைப்பார். அதற்காக தான் இன்னைக்கு நான் இந்த சாட்சியை சொல்லிட்டேன். அடுத்தது இந்த வீடியோ பிளே பண்ணுங்களேன். தாதிமார் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன், பைபிள் டாபிக். அதுல ஒரு 26/11 உங்களுடைய அந்த இன்சிடென்ட் தெரியுமா எல்லாருக்கும்? டெரரிஸ்ட் பாம்பேல அட்டாக் பண்ணாங்க, மும்பை. அது லைவ் டெலிகாஸ்டா டிவியில போட்டிருந்தான். யாருக்கெல்லாம் அந்த ஞாபகம் இருக்கு? மும்பை டெரர் அட்டாக் அப்படின்னு போட்டீங்கன்னா இது வரும். லைவா காட்டினாங்க, அப்போ டிவியில ஓடிச்சு, 24 hours இது ஓடிச்சு. இதுல பாகிஸ்தான் டெரரிஸ்ட் 2 பேர் உள்ள நுழைஞ்சு மும்பை துவசம் பண்ணாங்க, தாஜ் ஹோட்டல்ல. அதுக்கு முன்னால என்ன பண்ணாங்கன்னா, இவரு தான் ரபி, அதாவது ஜூயிஷ் யூத மத போதகரும் அவங்க வைஃப், அவங்க பிள்ளை மோஷி 2 வயசு பையன். அவனை இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இவங்களுக்கெல்லாம் எப்பவுமே ஒரு தாதிமார்கள் இருப்பாங்க. யூதரோட கலாச்சாரத்துல தாதிமார்கள் எப்பொழுதும் உண்டு. அதை உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் பைபிள்ல நம்ம நிறைய தாதிமார்களை பார்க்க முடியும். நான் ஏன் அந்த தாதிமாரோட டாபிக் இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்னா, இந்த இந்த இது என்னை ரொம்ப மனசுல பதிஞ்ச பாதித்த ஒரு இன்சிடென்ட். எனக்கு இந்த மாதிரி கம்பேஷன், மனதுருக்கம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் செய்யறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னை மறக்க முடியாத பண்ண விஷயம் பாருங்க. இந்த பையன் தான், இவனை டெரரிஸ்ட் கொல்ல அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாவை ஜூயிஷ் சினகாக், அதாவது சப்பாட் இன்னுன்னு ஒண்ணு இருக்கு, எங்கன்னா நம்ம மும்பைல. அங்க அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க. இந்த பையன் மட்டும் குட்டி பையன் 2 வயசு. தாதி அன்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. தாதினா என்ன, நர்ஸ், ஃபுல் டைம் அவங்க போட்டிருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த பையன் அவங்க அப்பா அம்மாவோட தான் இருக்கணும். நைட் அவங்க அப்பா அம்மாவோட இருப்பாங்க. மத்தியானம் எல்லாம் ஃபுல்லா தாதி கிட்ட தான் வளருவாங்க அந்த பசங்க. அப்படி இருக்கும் போது இந்த பையன் 2 பேரை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் இந்த பையனையும் முதுகுல காயப்பட்டுருச்சு, செத்துட்டான்னு அவன் போயிட்டான். இந்த பையன் அழுதுக்கு கதறான். அவன் குழந்தை, அவனுக்கு தெரியாது அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு. ரத்த வெள்ளத்துல இந்த தாதி லாண்ட்ரி ரூம் கீழே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும் அவங்களதுல, அந்த ரூம்ல இருந்ததுனால துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே தாதி என்ன பண்ணிடுச்சு, கதவை லாக் பண்ணிடுச்சு. அவனுங்களுக்கு இந்த லாண்ட்ரி ரூம் தெரியாது. அவன் குடுகுடுன்னு மேல ஏறிட்டான், ஸ்டெப்ஸ் கீழே இருக்க அந்த லாண்ட்ரி ரூம் ஏறிட்டு அந்த 2 பேரையும், அப்புறம் ஜூயிஷ் நிறைய பேர் ஜூஸ் அங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல சாகடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பையனை சாண்ட்ரா சாமுவேல் அவங்க பேரு, அந்த தாதி அவங்க காப்பாத்தினாங்க. அவங்க விதவை. இந்த பையன், அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இறந்து 30 years ஆகுது, சிறு வயதுல விதவையாக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு அந்த யூத குழந்தையை காப்பாற்றுறதுனால இஸ்ரேல் கவர்மெண்ட் ஹானரரி அவார்ட் கொடுத்து இஸ்ரேல் சிட்டிசன் ஆக்கிட்டாங்க. நெத்தன்யாகு பாருங்க, அவரை இது நெத்தன்யாகு அந்த பையனை அணைச்சு முத்தமிட்டு அந்த தாதிக்கு பிரேவரி அவார்ட் கொடுத்தாங்க. மும்பையில இருக்கிற சாண்ட்ரா சாமுவேல், அவங்க கிறிஸ்டியனு, அவங்களதான் அந்த தாதியோட தியாகத்தை பாத்தீங்களா? நம்மளால அந்த டைம் டெரரிஸ்ட் உள்ள இருக்கான்,
உள்ள இருக்கும் பொழுது இன்னொரு ரூம்ல அவன் சுட்டுட்டு இருக்கும் போதே இவங்க போய் அந்த குழந்தைய தூக்கி ஓடி வந்துட்டாங்க வெளியே. அது லைவ்ல உண்டு, அது நீங்க போய் கூகுள்ல பாருங்க. அது பயங்கரமா இருக்கும். அது அந்த டைம் கிளைமேக்ஸ் அவங்க அப்படியே கூட்டிட்டு ஓடி வந்தது, அதை என்னால மறக்கவே முடியல. அந்த மாதிரி அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. மோசேவை எப்படி ஒரு தாதி தான் காப்பாத்துனா, அவங்க அம்மா போட்டாங்க. பார்வோன் குமாரத்தியோட தாதி போய் அந்த நைல்ல போய் பார்த்து பிள்ளைய தூக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் ஒரு தாதிகள் உண்டு. அது எகிப்திய ஸ்திரீ ஆகட்டும், ராஜகுமாரத்திகள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இவங்களுக்கு அந்த பிரேவரி அவார்ட் கொடுத்து இன்னைக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு வார்த்தை, நான் இவனை அவங்க அப்பா மாதிரி உருவாகணும். ரபியா இஸ்ரேலுக்கு போதகனாய் நான் உருவாக்குற வரைக்கும் இவனோட கூட இருப்பேன். இப்ப அவங்களுக்கு 65 வயசு, அந்த பையனுக்கு 15 வயசு. மும்பைக்கு வந்து இப்ப பாத்துட்டு போனாங்க ரீசெண்டா அவங்க அப்பாவோட கிரேவ. அவங்க தாத்தா கிட்ட வளர்றான், கொள்ளு தாத்தா கிட்ட. அதனால இதை நான் எடுத்தேன். இந்த தியாகத்தை பாத்தீங்களா நீங்க? அதே மாதிரிதான் பைபிள்ல வந்து நான் என்ன சொல் ஜெனசிஸ், அதாவது ஆதி ஆகமத்துல 35:8 அங்க ஒரு தெபோரா இருக்காங்க. அந்த தெபோராவை பார்த்துதான் இந்த தெபோராக்கு பேர் வச்சாங்க, நியாயாதிபதி தெபோராக்கு. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பைபிள்ல அவங்க பேர் மட்டும் இருக்கு, அவங்க 2 வரி அவங்கள மட்டும்தான் இருக்கு. ரெபேக்காவோட தாதி. அடக்கம். சரி, அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா, பிள்ளைகளை பிதாக்களை உருவாக்குற ஒரு ஊழியம், பிள்ளைகளை ஒரு ஊழியக்காரனாய் தகப்பன்மாராய் உருவாக்குற ஒரு ஊழியம் செஞ்சாங்க இந்த தாதி. இதுதான் ஃபர்ஸ்ட் தெபோரா பைபிள்ல. அதுக்கப்புறம் வரதான் நம்ம நியாயாதிபதி தெபோரா. ஆச்சா, இந்த ஃபர்ஸ்ட் தெபோராவோட இது வந்து ஏசா, யாக்கோபு, ரெபேக்கா 3 பேர்த்தையும் வளர்த்த ஒரு தாதி. அவங்க வீட்டுல எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் வந்தது. தாதியோட சத்தம் எங்கேயாவது கேட்டுச்சா? விவாதம் எவ்வளோ இருந்துச்சு, ஏமாத்தினாங்க, எல்லாம் நடந்ததுல. யாக்கோபு ஏமாத்தினாரு, எல்லாம் எவ்வளோ வீட்டுல சண்டைகள்லாம் நடந்திருக்கும். ஆனா ஒரு இடத்துல கூட தாதியோட சத்தம் வரவே வராது. யாக்கோபுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா யாக்கோபு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா செத்தாங்க. அதனால யாக்கோபுக்கு என்னன்னா, ரெபேக்கா பெத்ததோட சரி, வளர்த்தது முழுவதும் இவர்கள் தான். அப்பெல்லாம் இவங்களுக்கு திருமணம் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்க யூத கல்ச்சர்ல தாதிகளுக்கு வந்து எப்படின்னா, திருமணம் பண்ணிடுறாங்க. அவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் அவங்க இருந்தா போதும். நைட் மட்டும் அவங்க பிள்ளைகளை வந்து ஃபாதர் மதரோட படுக்க வச்சுக்கணும். மற்றபடி அவங்க வந்து போயிடுவாங்க. இந்த தாதிகள் அப்படி கிடையாது. வேதத்தில் உள்ள தாதிகள் எப்படின்னா, தங்கையை அர்ப்பணிச்சிருவாங்க. இந்த பிள்ளையை பிதாவாய் நான் உருவாக்கணும், ஒரு ஊழியக்காரனாய் நான் உருவாக்கணும். அதுதான் அந்த தாதிமாரோட வேலை. முழு மூச்சா அவங்க செய்வாங்க அந்த வேலைய. ஆச்சா, அதுக்கப்புறம் வந்து இச்சைகளை வெறுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு எந்த பர்சனல் டிசையரும் இருக்காது. ஆசை இச்சைகளை எல்லாம் வெறுத்துடணும். தாதிமாரா வரணும்னா ஆசை இச்சைகளை வெறுத்துடணும். திருமணம் கிடையாது, அவங்களுக்குன்னு பிள்ளை குட்டி கிடையாது. இது மேலான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சவங்க தான் இந்த தாதிமார்கள். சத்தம் இல்லாம வாழ்ந்தாங்க பாத்தீங்களா? இவங்களை பற்றி வேதம் ரொம்ப பேரே போடல, நிறைய தாதிமார்களோட பேர் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் உங்களுக்கு ஏசாயால 49:23 படிங்க. ஏசாயா 49:23. அவர்கள் வந்து கைத்தாய்கள், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள். போதும், கைத்தாய்கள். இதுதான் ஏசாயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அவர்கள் வந்து மற்றவர்களுக்காகவே தங்கள் உயிரை அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டம். அதுதான் இந்த தாதிமார். அதனாலதான் இன்னைக்கு நான் அந்த டெபோராவை எடுக்கும் பொழுது இந்த டாபிக் நான் எடுத்தேன். இதுவும் ஹனிபி தான் சமம். ஹனிபி எங்க கூட்டு கட்டும்? கண்மலையில. கண்மலையாகி கிறிஸ்துவில நம்ம கூட்ட கட்டுகிறவளா இருக்கணும். எப்பவுமே நம்ம மறைவிடம் எது? கண்மலை. அந்த மறைவிடத்துலதான் நம்ம எப்பொழுதுமே கூட்டை கட்டணும். கர்த்தருக்குள்ள மறைந்து வாழுகிறவர்கள் இவர்கள்லாம்.
இவங்கெல்லாம் வெளியே அப்படியே இப்ப இந்த நியாயாதிபதி தெபோரா வந்து நம்மளுக்கு வெளியரங்கமா தெரியும். ஆனா இந்த தெபோராவை நீங்க யாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அவ்வளவு நுணுக்கமா படிக்கிறது இல்லைல்ல நம்ம பைபிள. யாரோ வேலைக்காரி, தாதினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு எடுத்தேன் இன்னைக்கு இந்த தலைப்பை. அப்ப ஆகார் கூட தாதியா தான் வந்தா, எகிப்து தாதியவ. ஆகார், பில்கால், சில்பாள் இவங்கெல்லாம் வந்து யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டவங்க, மறுமனையாட்டிகள். இவர்கள்லாம் தாதிகளா தான் வந்தாங்க. ஆனா இவர்கள்லாம் உலக வாழ்க்கையில ஈடுபடுத்திக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை இப்படி. அதனால வந்து இவங்களோட வேலை என்னன்னா, அழிய போகிற ஆத்துமாக்களை தப்பு வச்சிருவாங்க. இப்ப பாத்தீங்களா அந்த பையனை எப்படி தப்பு வச்சாங்க, காப்பாத்தாங்க. சரீரத்தை மட்டும் இல்ல, அதை நல்லா பார்க்கணும். ஆத்துமாவை நரகத்துல தள்ள வல்லவருக்கு நீங்க பயப்படணும். ஆத்துமா தான் ரொம்ப முக்கியங்க, சரீரம் முக்கியம் இல்ல. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, சரீரத்தை கொல்றவனுக்கு எல்லாம் நீ பயப்படாத, உன் ஆத்துமாவை கொல்றவனுக்கு நீ பயப்படணும். அதனால ஆத்துமா தள்ள வல்லவருக்கு தான் பயப்படணும். அதனால பிசாசுக்கு நீங்க எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ரொம்ப தந்திரமானவன், அவனுக்கு எதிர்த்து நீங்க நிக்கணும். தெபோராலாம் எதிர்த்துதான் நின்னாங்க. பராக்கிரமசாலிகள் மேல ஆளுகை தந்தேன்னா, பராக்கிரமசாலி யாரு? பிசாசு. செசரா அவன்லாம் பராக்கிரமசாலி, அவன் மேல ஒரு ஆளுகை, ஒரு பிசாசு. நீங்க எந்த இதுல எடுத்து பாருங்க, தீர்க்க தரிசன பாடல்கள் வரும். அன்னாளின் தீர்க்க தரிசன பாடல்கள் படிச்சீங்கன்னா, பலசாலியின் வில்லை அவர் முறிக்கிறார், பலவான்களின் வில்லை முறிக்கிறார் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசாச கொன்னாதான் அதுக்கப்புறம் ஜெயம் நம்மளுக்கு. பிசாச கொல்றதுக்கு அதுதான் அன்னாள் பாடினது. விதவையான அன்னாளும் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. எலிசபெத் மரியாதை பார்க்கும் போது பாடியிருப்பாங்க. இந்த அன்னாள், மலடியான அன்னாள் பாடினதும் அதுதான். தள்ளாடுகிறவனை இடை கட்டின தேவன். இப்ப நீங்களா தள்ளாட்டத்துல வந்திருக்கலாம், எவ்வளவு வேதனைகள்ல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை இடையை கட்டுகிறார் இன்றைக்கு. இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் தீர்க்க தரிசன பாடல்கள். அதனாலதான் ஒவ்வொன்றிலையும் பிசாச ஃபர்ஸ்ட் கட்டணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனோட வீட்டுக்குள்ள கர்த்தரே அதை சொல்லியிருக்காரு. அதனாலதான் இவங்க எல்லா பாடல்கள்லயும் இப்படி பாடியிருப்பாங்க. சரி, அப்புறம் அடுத்தது வந்து நியாய தீர்ப்புல இருந்து நம்மள வந்து தப்பு வைப்பாங்க. நியாய தீர்ப்பு அதுதான் இந்த இதை எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, மேவி போசேத் யாருன்னு தெரியுமா? மேவி போசேத் தெரியாதா? யோனத்தான் ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? தாவீதோட ஃப்ரெண்ட் யோனத்தானுக்கு ஒரு குழந்தை இருந்தது, மேவி போசேத். யோனத்தானும் அவங்க குடும்பமும் அழிஞ்சிருச்சு. ஆனா இந்த நொண்டியான மேவி போசேத்த தாதி தான் தூக்கிட்டு ஓடுவாங்க. யுத்தத்துல இருந்து தப்பு வைக்கணும் குழந்தைய, அவனை மரணத்துல இருந்து தப்பு வைக்கணும், தூக்கிட்டு ஓடுவாங்க. ஓடும் பொழுது கீழே விழுந்துருவான் குழந்தை. ஏன்னா பெரிய பையன் அவன், அப்போ 5 வயசு இருக்கும், 5 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவனோட கால்கள் முடமாயிடுது. அந்த மேவி போசேத்தை தூக்கிட்டு போய் காப்பாத்தினது யாரு? அதுக்கப்புறம் வளர்த்தது யாரு? யார் வளர்த்தா? யோனத்தான் இல்லையே, செத்துட்டானே, தாதி தான் வளர்த்தாங்க. இந்த தாதி கிட்ட வளர்ந்த பையனோட சுவாபம் பாத்தீங்களா? தாவீது வந்து யாருக்கு நான் வந்து இது பண்ணணும், ஃபேவர் பண்ணணும், யாராவது சவுல் குடும்பத்துல இருக்கீங்களான்னு சொல்லும் பொழுது இந்த பையன்தான், யோனத்தான் குடும்பத்துல இந்த பையன்தான். அவனை அசனம் செய்ய டெய்லி கூட்டிட்டு வந்து ஹானர் பண்ற தாவீது, கனம் பண்றார். ஆனா மேவி போசேத் என்ன தெரியுமா பண்ணுவான்? தாவீதோட பையன் துரத்திட்டு வரும்போது அவன் ஓடிடுவான்ல மலைக்கு, தெரியுமா உங்களுக்கு அந்த இன்சிடென்ட்? அப்ப மேவி போசேத் அவங்க தாதி எப்படி வளர்த்திருக்காங்கன்றத சொல்றேன். சர்வெண்ட் சீபான்னு ஒருத்தன் அவன் ஏமாத்திட்டான் மேவி போசேத்த. அப்போ மேவி போசேத்தை ஏமாத்திட்டோன்னு தாவீது கேட்பான், எங்க உன் எஜமா வரலையான்னு. அவன் பொய் சொல்லிடுவான். அப்ப இந்த காரியம் இவனை எதிர்கொண்டு தாவீது திரும்பி வெற்றியோடு வரும்பொழுது, அப்சலோம் செத்ததுக்கு அப்புறம் மேவி போசேத் தாடியோட இருப்பான். சபரம் பண்ணல, குளிக்கல, அப்படி தன்னை வருத்தி. அவங்க எல்லாம் பாருங்க, தாதி வளர்த்த புள்ள தான் ஆத்துமாவை வருத்திக்கிட்டான். எதுக்காக? ஐயோ ராஜா வந்து வரணும், சௌக்கியத்தோடு திரும்பி வரணும், நீர் வந்தா போதும்பா, எனக்கு என் சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலதான் அந்த சொத்து சண்டை வருது பாத்தீங்களா? அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். ஆர்கியூமெண்ட், இந்த சொத்து, இந்த 5 அடி 10 அடி இதுக்கெல்லாம் கேஸ் போட்டுறாங்க நம்ம ஆட்கள். இப்பெல்லாம் நிறைய நடக்குது சொத்து தகராறு, நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல சொல்றேன். அப்ப இந்த மேவி போசேத் பாத்தீங்கன்னா அவன் அவ்வளவு சொத்தை எடுத்துக்கிட்டோம்.
நீ இருக்கிறீர்ல எனக்கு போதும்ட்டான். எப்பேற்பட்ட ஒரு குணம் பாருங்க. இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்த ஒரு தாதி. நம்மள அந்த விட்டுருவோமா சொத்தை? சண்டை போட மாட்டோம், போய் நேரம் வரிஞ்சு கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். டைரக்டா போலீஸ் தான். எப்படிடா என் சொத்தை எடுப்பேன்? இவங்க எல்லாம் பாருங்க. அதனாலதான் அவங்க அந்த தாதியோட வளர்ப்பு பார்த்தீங்களா, ஒரு ராஜாவாய், ஒரு பிதாக்களாய், ஒரு தந்தையாய் உருவாக்குகிறது. இந்த உருவாக்குதல் வேலைதான் ரொம்ப முக்கியம். நம்ம போய் சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கோர்ட் வாசலை மிதிச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம பண்ண கூடவே கூடாது. அதனால நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். அதனால மேவி போசேத்தோட வளர்ப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பிள்ளைய நியாய தீர்ப்புல இருந்து தூக்கி எடுத்தது பாடுகள், உபத்திரவம், நிந்த, அவமானம் எது வந்தாலும் அந்த தாதிமார்கள் தூக்கி காப்பாத்துறவங்க தான் தாதிமார். அதான் நீங்களும் நானும் தான். தாதிமார் யாரு? எல்லாம் அப்படியே கேட்டிருக்கிறீங்க. இது கல்யாணம் பண்ணா தாதிமாரு, இன்னும் நம்மளை விட மேலானவர்கள். இப்ப நீங்களும் நானும் தான் தாதிமாருங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி உருவாக்குறோம் அததான் சொல்ல வரேன். மேவி போசேத்தாய் உருவாக்கணும். மற்றவங்களுக்காக மற்ற ஆத்துமா இப்ப சொல்லிட்டாங்க, ஐயோ என் புருஷன் குடிகாரனே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணும்? அழுது அழுது மார்பிள் அடிச்சு அழுவாங்க. அழுது மேவி போசேத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், ஐயோ தாவீதுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது உபவாசித்து தன்னை வருத்தி கொள்ளுவான். அப்படியா நம்ம இருக்கணும். மத்தவங்களோட பாடுகளை நம்ம சுமக்கிறோமா? மத்தவங்க பாடு நம்ம கிட்ட சொல்றாங்க, தூட்டுறோமா சுமக்கிறோமா? தூட்டுறோமா, போய் தூட்டிட்டு வரமா, சுமக்கிறோமா? சுமந்து போய் கத்தட்ட போய் ஐயோ அவங்க பாடுகளை சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு அழுது பாருங்க, அவங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். நீங்க அழுங்க, அவங்களுக்காக நீங்க அழுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இதை நிறைவேற்றணும். இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் லவ் அண்ட் கம்பேஷன், இதுதான் நான் எப்போ சொல்வேன். அந்த மனதுருக்கிற ஆவி அது வந்துருச்சுன்னா போதும், தண்ணி தானா கண்ணுல வந்துரும். எங்க அம்மாலாம் ஒரு நாள் கூட கண்ணீர் இல்லாம ஜெபம் பண்ணதே இல்லை. டெய்லி கண்ணீர் தான். அவ்வளவு கண்ணீர் வடிப்பாங்க. டெய்லி கண்ணீர். ட்ரை ஐஸ் நான் பார்த்ததே கிடையாது எங்க அம்மாட்ட. ஈர கண்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். புறாவை போல அந்த கண்கள்ல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும், மாய்ஸ்சர். அழுதுட்டே இருப்பாங்க. ஜபத்துல அழுகணும், மற்றவர்களுக்காக பாரப்படணும். அதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. இது பிரமாணம். இது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்க தான் நிறைவேற்றணும். நம்ம தான் தாதிக்கள். நம்ம பிள்ளைங்கள அப்படி மேவி போசேத்தாயும் உருவாக்கணும். அடுத்தது ஒரே ஒரு ஆள் தான், யோவாஸ். யோவாஸ் பத்தி பாத்தீங்கன்னா அத்தாலியாள்னு ஒருத்தி இருந்தா, பயங்கரமானவ, பேய். அதாவது இந்த காலத்துல தாய்மார்களே பிள்ளைகளை கொண்டுறாங்க இல்லையா? பிள்ளைகளை கொண்டுறாங்கல்ல. எத்தனை தாய்கள் தம் பிள்ளைகளை கொண்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுமா இல்லையா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டு கேட்டு உடனே போய் நம்ம ஜெபம் பண்ணணும். எத்தனை பிள்ளைங்க கொண்டுட்டாங்க. நியூஸ்ல பாக்குறீங்களா? நியூஸ் பாக்குறது இல்லையா நீங்களா? தாய்மார் பிள்ளைகளை கொன்றவர்கள் எத்தனை பேர்? சின்ன பிள்ளைங்க. அப்ப அது மாதிரி அத்தாலியாள் ஒரு பாட்டி பேர பிள்ளைங்களை கொண்டுட்டான். கொல்லும் பொழுது அதுல என்னாச்சு? அது 2 ராஜாக்கள் 11:1. இதுல இருந்து யோவாசை அத்தாலியாளோட பொண்ணை காப்பாத்தினான். அத்தாலியால் ராணி ஆகணும். யாரோட வம்சத்தை சேர்ந்தவன் தெரியுமா? எசபேலுக்கு பிறந்தவன். எசபேலுக்கு பிறந்ததுனால அந்த எசபேலின் குணம் அப்படி அத்தாலியாளுக்கு இருந்தது. மத்தவங்க பொருளை அபகரிக்கிறது. அதனால அந்த பதவியை அபகரிச்சுட்டான். நான் தான் உட்காரணும், என் பையன் செத்துட்டான். எகு நியாயம் தீர்த்துட்டான், அந்த குடும்பத்தையே அழிச்சுட்டான். அப்ப இவளோட கணவனும் அங்க இருந்தான், பையனும் அங்க இருந்தான், எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தாலியோட காரியம் இந்த யோவாஸ் ஒருத்தன் தான் அடுத்தது வரணும் த்ரோனுக்கு. மத்தவங்க எல்லாத்தையும் வெட்டிட்டான். பேர பிள்ளைங்களை, பேர பசங்க தான் அடுத்தது வரணும், வெட்டிட்டான். இந்த யோவாச மட்டும் அவ தாதி என்ன பண்ணிட்டா, இவங்க அக்கா தூக்கி கொடுத்து தாதியோட 6 வருஷம் சபைக்குள்ள மறைத்து ஒழித்து பாதுகாத்தார்கள். யோசித்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். 6 வருஷம் பிள்ளைய மறைச்சு அந்த அத்தாலியால் கண்ணுல படாம பாதுகாத்த ஒரு தாதி. இந்த ஆலயத்துல வச்சு பாதுகாத்து உருவாக்குனாங்க. எதுவா உருவாக்குனாங்க? 6 வருஷம் என்ன சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு? நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிக்க வைக்கிறாங்க. இதுதான் நம்ம பண்ணணும். பைபிள நிறைய வசனங்களை பிள்ளைகளுக்கு போதிச்சு 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 அந்த பையனை பாருங்க, ஒரு ராஜாவா 7ஆம் வருஷத்துல நிறுத்திட்டாங்க பாருங்க கொண்டு வந்து.
ஆசாரியனும், அந்த வசனம் போடுங்க, ராஜாக்கள் 11:2, 11:2, 2 ராஜாக்கள் 11:2-3 படிங்களா. யோராம் எனும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தால் அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாவுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். இவளோட கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் 6 வருஷம் ஒளிச்சு வச்ச ஒரு தாதி. பாத்தீங்களா எவ்வளவு கிரேட் தாதிகள். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், உருவாக்கணும், ராஜாக்களாய் உருவாக்கணும். உலக பிரகாரமாய் உயர்த்தலாம், படிக்க வச்சு பிள்ளைகளை அழகு பார்க்கலாம், அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்ன்றத எல்லாத்துலயும் தெரிஞ்சுக்கணும். வேலையிலயும் சரி, படிப்புலயும் சரி, முதல் இடம் யாருக்கு? முதலாவது தேவனுடைய. வெரி குட். அப்பொழுது ராஜ்யத்தை சொல்லி கொடுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிள்ளைங்களுக்கு ஊட்டிட்டா இந்த பையன் மாதிரி யோராம் மாதிரி நம்ம ராஜாவாய் உருவாக்கிடலாம். பிள்ளை அவ்வளவு அழகா பேசுவான். 7 வயசுல ராஜாவா இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் அவனோடு கூட ஆசாரியர் இருந்தார். அவ அதை பற்றி உங்களுக்கு வேணாம், அது ஹிஸ்டரி, அது ஓகே. இதுதான் ஒவ்வொரு தாதிமார்களும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அபிமெலேக்குன்னு ஒருத்தர் தான், ரொம்ப பொல்லாதவன். அவன் கிட்ட, அதாவது அந்த துருக்கத்துக்கு வருவான். துருக்கம் யாரு நம்மளுக்கு? கோட்டையும் துருக்கமும் கேடகமும் யார்? கர்த்தர் இயேசு. அந்த துருக்கத்துக்கிட்ட வருவான். அபிமெலேக் யாருன்னு நீங்க போய் வீட்டுல படிக்கணும். இது உங்களுக்கு தியான பகுதி. மனுவேல் பாஸ்டர்ட்ட நான் சொல்லிட்டு போவேன். அடுத்த வாரம் இவங்கெல்லாம் அபிமெலேக் யாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு அப்ப கிஃப்ட் தருவேன், சொன்னீங்கன்னா கரெக்டா பாஸ்டர்ட்ட. அப்போ இந்த அபிமெலேக் அந்த துர்க்கத்துக்கிட்ட அதை எரிக்க பாக்குறான். அப்போ ஒரு ஸ்திரீ, அவளுக்கு பேரே கிடையாது, ஒரு இதே அம்மிக்கொலை இருக்குல்ல, அம்மிக்கல் அப்படி சொல்லுவோம் நம்ம, மைல் ஸ்டோன் சொல்லுவோம், அது தூக்கி தலை மேலேயே போட்டுறான். அப்படியே 2ஆ பிளந்துருச்சு, தலை, செத்துட்டான். இதுதான் அபிமெலேக்கு. அந்த கோட்டையை பிடிக்க, அதாவது கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது சத்ரு நம்மள தாக்க வரும் பொழுது சத்ரு யாருன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இவன் யாரு? இவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் இருந்ததா, பேஸ்புக் இருந்ததா? இவன் தான் அபிமெலேக்கு, பாருங்க 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 எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. கிடையாது, யாரும் கிடையாது. இப்ப யாகேல் கொன்னாலே சுத்தி வச்ச அந்த சிசராவ, அவளுக்கு தெரியுமா யாரு சிசரான்னு? தெரியாது. சத்ருவை இனம் கண்டு கொண்டு, பெண்களுக்கு அந்த அறிவு ஜாஸ்தி உண்டு. ஏன்னா நம்ம வீட்டுல யாராவது ஆம்பளைங்க வரும் பொழுது இந்த ஆம்பளை சரியா சரியில்லையா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு உண்டு? பெண்களுக்கு ஜாஸ்தி உண்டு. அதனாலதான் பெண்களை வச்சுதான் கர்த்தர் சத்ருவை நிர்மூலமாக்குறார். சோத்திரம் சொல்லுங்க. நம்மளை வச்சுதான். யாரு சத்ரு? நம்ம வீட்டுக்குள்ள ஜிப்பா, வெள்ளை ஜிப்பா போட்டு வரவெல்லாம் பரிசுத்தவான் அல்ல, ஏத்திடக்கூடாது. மனுவேல் பாஸ்டர் தான் ஏத்தணும், அதுக்குன்னு அவரு ஏத்தாம போயிடாதீங்க. வெள்ளை ஜிப்பா வேற யார் போட்டு வந்தாலும் யோசிக்கணும், நிதானிக்கணும். ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்கு. அதனால ஒருபோதும் கற்றறியாத பெண் பிள்ளைகளா நம்ம இருந்துடக்கூடாது. அவங்க வீட்டையே கவிழ்த்து போட்டு போயிருவாங்க. பேதுருல இருக்குது, அதை படிங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு உண்டு. ஆம்பளைங்களை பார்த்தா ஜட்ஜ் பண்ணுவோம், பொம்பளைங்களையுமே ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? அதனாலதான் அந்த ஞானத்தை இனம் கண்டு கொண்டு இவங்கெல்லாம் அழிச்சாங்க. யாகேலும் அப்படிதான், பாலை கொண்டு வந்தா தண்ணி கேட்ட இடத்துல அப்படி கவனிச்சா, கடைசியில ஆணி என்ன பண்ணுச்சு? பதம் பார்த்துருச்சு. இப்படிதான் நம்ம இருக்கணும், சத்ருவை நிர்மூலமாக்கணும். இங்க வந்திருக்கிற எல்லாரும் இப்ப எழுந்து நிக்கலாமா? சோத்ரம். எல்லாரும் உங்க குடும்ப கஷ்டத்தை இப்ப சொல்லி ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்காக இப்ப ஜெபம் பண்றோம். ஒவ்வொருவரும் எந்தெந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்களோ ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்லுங்க. உங்க புருஷனால கஷ்டமா, பிள்ளைகளால கஷ்டமா, உங்க மருமகளால கஷ்டமா, மாமியாரால கஷ்டமா, எதுவா இருந்தாலும் சொல்லி இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க. நாங்க ஜெபத்துல வழி நடத்துறோம் உங்களை. எல்லாரும் அப்படியே நம்ம ஜெப நிலையில இருப்போமா? எல்லாரும் கண்களை மூடி
ஒரு 5-10 நிமிஷத்துல நம்ம முடிக்க போகிறோம். மிகவும் முக்கியமான ஒரு நேரத்துல வந்திருக்கிறோம். மிகவும் முக்கியமான ஒரு நேரம். தேவன் சொல்லி இருக்கிறார். அதுல வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒருத்தர் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:7. நியாயாதிபதி, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பாருங்க, தெபோராளாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று உருவாக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல ஆண்டவர் அனுப்பும் பொழுது உண்மையாகவே ஒரு தெபோரால தான் நீங்க உங்க இடத்துக்கு கடந்து போக போறீங்க. உங்க சர்ச்சுக்கு ஒரு தெபோரால தான் கடந்து போக போறீங்க. உங்களுடைய கிராமத்துக்கு ஒரு தெபோரால தான் கடந்து போக போறீங்க. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு தெபோரால தான் கடந்து போக போறீங்க. உங்க குடும்பத்துல ஒரு தெபோரால தான் கடந்து போக போறீங்க. காரணம், நீங்க தெபோராலா எழும்பலனா உங்களுடைய கிராமம் அழிக்கப்பட்டு போகும். நீங்க தெபோராலா எழும்பலனா உங்களுடைய குடும்பம் அழிக்கப்பட்டு போகும். நான் இதை உங்களுக்கு மிகுந்த பாரத்தோடு சொல்றேன். இவ்வளவு நேரம் செய்திகளை கேட்டோம், சாட்சிகளை கேட்டோம், எல்லாவற்றையும் கேட்டோம். சத்துரு நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணதான் வருவான். ஆனாலும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடியேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காய் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பு சகோதரியே, நீங்கள் வெறுமையா இந்த இடத்துல வெறும் கையோட வந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்து செல்லும் பொழுது உண்மையாகவே தேவன் உங்களுடைய கரத்துல ஒரு ஆளுகையை கொடுத்து அனுப்ப போகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆளும்படியாய், உங்களுடைய கிராமத்தை ஆளும்படியாய், உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களை ஆளும்படியாய், உங்கள் பிள்ளைகள் மேல ஒரு ஆளுகை, உங்கள் கணவன் மேல ஒரு ஆளுகை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். இதுவரைக்கும் கண்ணீரை கண்டிருக்கலாம், இதுவரைக்கும் துக்கத்தையே உங்கள் உணவாக உண்டு இருக்கலாம். ஆனாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன், இன்றைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஓ ஆண்டவர் என்று கேட்கிறார். ஓ, நீ ஒரு தாயாக எழும்புவியா? இந்த கிராமத்துக்காக ஒரு தாயாக நீ எழும்புவியா? உன்னுடைய சபைக்காய் நீ ஒரு தாயாய் எழும்புவியா? உன்னுடைய பிள்ளைகளுக்காய் உண்மையான ஒரு தாயாய், திறப்பில நிற்கிற தாயாய் எழும்புவியா? திறப்பில நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணாமல். ஓ, திறப்பை அடைக்கத்தக்க ஒருவரையும் காணாமல் தேவன் துக்கப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து திரும்பி போகும் பொழுது ஒரு உண்மையாகவே ஒரு அர்ப்பணிப்போடு கூட, உண்மையாகவே ஒரு மனசாட்சியிலிருந்து ஆண்டவரே என்னை ஒரு தெபோராலா எழுப்புங்க ஆண்டவரே, நான் உண்மையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேவன் ஒப்பு கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். எனக்கு பிரியமான அன்பு சகோதரியே, நீங்க ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவரால் உங்களை உபயோகப்படுத்த முடியும். நீங்க உங்களை தாழ்த்தினாதான் ஆண்டவரால் உபயோகப்படுத்த முடியும். ஆண்டவர் உங்களை கரத்தில் எடுக்கணும்னா நீங்கள் ஆண்டவரத்துல முற்றிலுமா நீங்க சரண்டர் ஆகணும். உங்க வாழ்க்கையை சரண்டர் பண்ணுவீங்களா? உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கதறுகிறேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி எல்லாமோ இருந்திருக்கலாம், இனி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தின் காரியம் வேண்டாம், உலகத்தின் சிற்றின்பம் வேண்டாம் ஆண்டவரே, உலகத்து கொடுக்கிற சந்தோஷம் வேண்டாம் ஆண்டவரே. என்னையும் இந்த ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு, நான் வாழ்கிற பகுதிக்கு என்னை ஒரு தாயா எழுப்புங்க ஆண்டவரே. நான் கண்ணீர் வடிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சபைக்காக நான் கண்ணீர் வடிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளுகையை தருவார். நீங்க உங்க வாயிலிருந்து இனிமேல் சொல்ற வார்த்தையை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் கட்டளையிடுவார். நீங்க சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும், அந்த ஆத்மா குணமடையும். இனி ஒருவரும் கெட்டு போவதில்லை. உங்க கிராமத்துல எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா?
ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்பேற்பட்ட அபிஷேகத்தால நிரப்புங்க இயேசப்பா. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரும் நிரப்பட்ட ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே தெபோராக்களாய் ஒவ்வொருவரையும் இப்பொழுது அபிஷேகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும். அவள் குடும்பத்தில் போகும் பொழுது ஆண்டவரே ஒரு ஆளுகை உம்முடைய கரத்தில் வந்து ஆண்டவரே ஒரு ஆளுகையை பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. போரடிக்கிறதற்கு கூர்மை உள்ள ஒரு இயந்திரமாய், கூர்மையும் பற்கள் உள்ள இயந்திரமாய் ஒவ்வொரு சகோதரியை இந்த வேளையிலே நீர் ஆண்டவரே பக்குவிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்த வண்ணமா ஒருவரும் திரும்பி போக கூடாதுப்பா. ஒருவரும் வந்த வண்ணமா திரும்பி போக கூடாது. அவங்க சபையில போகும்பொழுது இயேசுவின் நாமத்தினால அவங்க மூலமா அற்புதம் நடக்கட்டும். அவங்க கிராமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவங்க எங்க கால் வைத்தாலும் யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு மூலமா செய்யுங்க. இனி ஆண்டவரே இவரைக்கும் வாழ்ந்த காலம் இல்லப்பா ஆண்டவரே. நாங்கள் குந்தி குந்தி வாழ்ந்தது போதும். நாங்கள் மறைந்து மறைந்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் ஒரு தைரியத்தின் ஆவிய, கர்த்தர் ஒரு ஆண்டவர் விடுதலையின் ஆவிய, கர்த்தர் ஒரு ஜெயத்தின் ஆவிய ஒவ்வொரு மேல ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஊழியக்காரிகளாய் மாற்ற ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழியர்களாய் அபிஷேகம் பண்ணுங்க. ஒவ்வொரு சிரசில் நம்முடைய ஊழியத்தின் வல்லமை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. கர்த்தாவே இறங்கும்பா. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய வேதனை அறிந்திருக்கிறீர். அவருடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறீர். அவருடைய சுகவீனத்தை அறிந்திருக்கிறீர். அவருடைய பாடுகளை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வாயிரா ஆண்டவரே. உடைய கரு ஒவ்வொருவரையும் தொடட்டு ஆண்டவரே. அப்படியே நின்ற வண்ணமாக ஒரே ஒரு கோரச பாட போகிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். எத்தனை பேர் முன்னால வச்ச கால ஒரு நாள் பின்னால வைக்க மாட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு தெபோராளை போல எனக்குள்ளாய் ஆண்டவரே ஒரு தாயாக ஆண்டவரே நான் மாறும்படியான ஒரு வைராக்கியத்தை இன்று கொடுத்திருக்கிறீர். என்னுடைய சபைக்காய் ஆண்டவரே, என்னுடைய காமத்துக்காய், என்னுடைய உறவினர்களுக்காய், என்னுடைய குடும்பத்திற்காய் ஆண்டவரே நான் தெபோராளை நிற்க நான் இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்ப்பா. இந்த கூட்டத்துக்கு நான் வந்தது வெறுமையா போக போறது இல்லப்பா. உம்முடைய நீர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க. அந்த அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே உம்முடைய பின்னால போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின், சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னே, சிலுவை என் வாழ்க்கை அர்ப்பணிக்க, முற்றிலும் அர்ப்பணி. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அப்படியே ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம். தாதிமார்களுக்குரிய ஒரு குண அதிசயம் அந்த தெபேராளுக்குள்ள இருந்த அந்த பராக்கிரமசாலியின் ஆளுகை, அந்த தாதிமாருடைய ஒரு குண அதிசயம் இன்னைக்கு நமக்குள்ள வரும். இதுவரைக்கும் வேதத்தை படிச்சிருப்போம், வாசிச்சிருப்போம். இந்த தாதிமாரை குறித்த ஒரு சத்தியம் நமக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த தாதிமாருக்குள்ள இருக்கிற அந்த குணம், தேவனுடைய அந்த குணம், ஆமாண்டவரே, ராஜாக்களாய் உருவாக்குகிற குணம், ஓ மரணத்திலிருந்து தப்பு வைக்கிற ஒரு குணம், ஓ ஹல்லேலூயா, ஆத்மாவுக்கு
ஆண்டவரே தன்னை வருத்தி கொள்ளுகிற ஒரு குணம், தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு குணம், இப்படி வேதத்தில் அநேக தாதிமார்களுக்குள் இருந்தபோது அவர்கள் ஆளுகிறவர்களா எழும்பினார்கள். ஓ சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் அந்த தாதிமார்களுக்குள் இருந்த அந்த அர்ப்பணிப்பையும் அந்த ஆத்துமாவை வருத்தி கொள்ளுவதையும், ஆண்டவரே அப்பா, மரணத்தில் இருக்கிற ஆத்துமாவை விடுவிக்கிற அந்த வல்லமையின் பலனையும் இன்னைக்கு உங்கள் மேல் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அந்த வல்லமை ஊற்றுகிறது. ஓ தெபராலின் அந்த ஆண்டவரே பராக்கிரமசாலிகள் மேல் எனக்கு ஒரு ஆளுகையை தந்தார். ஓ ராஜரீகம் பண்ணுகிற தேவன் இப்போது உங்கள் கரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்போது அந்த ஆளுகையை தருகிறார். ஓ ஆதி அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆதி அன்பு, நீ கிறிஸ்துவுக்காக ஓடின நாட்கள், நீ கிறிஸ்துவுக்காக செயல்பட்ட நாட்களை இப்போது எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. கர்த்தருடைய வல்லமையை 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 தரித்துக்கொள். நீ ஒரு பிரகாசிக்கிற ஒரு சூரியன், நீ ஒரு பிரகாசிக்கிற சூரியன். இன்னிலிருந்து உன் குடும்பம் கட்டப்படுகிறது. ஓ உன் வாழ்க்கை கட்டப்படுகிறது. நீ கலங்கி போய் வந்த, இன்னைக்கு நீ ஆண்டவரே கஷ்டத்தோடு வந்த, இன்னைக்கு வேதனையோடு வந்த, ஓ God will promise you, உன்னுடைய ஆவியை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். ஓ ஒரு புது சிருஷ்டியாய் உயிர்ப்பிக்கிறார். ஒரு வல்லமை உன் ஆவியில, ஒரு வல்லமை, தேவனுடைய வல்லமை உன் ஆவியை தொடுகிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஒரு புது ஆவி உயிர்ப்பிக்கிறது. எல்லா பிசாசின் வல்லமைகளும், ஓ உன்னை பயமுறுத்தின வல்லமைகள், உன்னை கட்ட நினைத்த வல்லமைகள், உன்னை சிறையிருப்புகள் வைத்த எல்லா வல்லமைகளின் நுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆவியிலே ஒரு அபிஷேகம், அந்த நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. ஆவியில ஒரு புது பலன், ஒரு ஆவியில ஒரு புது பலன். நீ ஒரு தெபோராலை போல, தெபோராலை போல விழி விழி விழி, எலும்பு எலும்பு, தெபோராலே தெபோராலே விழி விழி, எலும்பு. ஆமா எலும்பு எலும்பு எலும்பு, பாடு, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமா, ஆத்துமா குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்க, குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் காலையிலிருந்து நம்மோடு பேசி இருக்கிறார், காலையிலிருந்து பேசுகிறார். உனக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஒரு நாள் வேறு ஒருவருக்கு அந்த மகிமையை விட்டு கொடுத்துறாதீங்க. இன்னிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகிறார். உன் ஆத்துமா குழம்பி கலங்கி பலவித சிந்தனையில இருப்பது ஏன்? இன்னைக்கு கிறிஸ்துவுடைய சிந்தை உன் ஆத்துமாவை ரட்சித்து ஒரே சிந்தை உனக்குள் வருகிறது. இந்த இயேசுவுக்காக நான் பிடிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாதையிலே நான் உறுதியாய் நிற்பேன். ஓ தெபோராலை போல யுத்த களத்தில் நிற்கிற நீ, இனி வாய்களை திறக்கும் போது ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்பட போகிறது. இனி நீ புறப்படுகிற வாயில் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது அபிஷேகத்தின் வார்த்தையாய் மாறப்போகிறது. ஓ எல்லா சிந்தனைகளையும் உன்னை ஆண்டவரை கிறிஸ்துவுக்கு விரோதமாய், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சிந்தையும், உன் ஆத்துமா மனம் குழப்பத்தையும் கர்த்தர் இப்பொழுது அப்புறப்படுத்தி எல்லா சிந்தனைகளையும் உன் காலின் கீழாக சிறைப்படுத்துகிறார். ஒரே சிந்தைதான், ஆண்டவரே நான் ஏறி வருவேன், சிசராவை முறியடிப்பேன், எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார், என் பிள்ளை ஆண்டவரே உயிரோடு எழுப்பி வரும், ஆண்டவரே என் குடும்பம் கட்டப்படும், ரட்சிப்பின் வசனத்தை கர்த்தர் எனக்கு விரிப்பார். ஓ தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. உன் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லவர், உன் ஆத்துமாவை குழப்பிக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் இப்போது விடுவிக்கிறார். இன்னைக்கு ஒரு விடுவிக்கிறார். உன் சரீரத்தை இன்னைக்கு ஆண்டவர் தொட விரும்புகிறார். இன்னைக்கு அந்த வல்லமை உன் சரீரத்தை தொட போகிறது. நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், எனக்கு சரியா தூக்கம் இல்லை, சரீரத்தில் சில பல வியாதிகள், பலவீனங்கள், என்னால முன்ன மாதிரி ஓட முடியல, என்னால முன்ன மாதிரி ஆண்டவரே அப்பா என்னை சோர்வும் துக்கமும் என்னை அழுத்தி 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 நான் ஒடுங்கி போயிட்டேன், நான் நொறுங்கி போயிட்டேன். இன்னைக்கு ஒரு காண்டாமிருகத்து கொத்த பலனை, அந்த வல்லமையை கர்த்தர் உங்கள் சரீரத்தில் கொடுக்கிறார். கேட்ட சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? எல்லா மரண அவஸ்தை, அருமையான சகோதரி சொன்ன சாட்சி என்ன சாட்சி? எல்லா மரண அவஸ்தை, என்னைக்கோ அவர்கள் மரித்து போயிருக்க வேண்டியவர்கள் கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே இன்னைக்கு
சபைக்கு, ஒரு கூட்டம் மக்களுக்கு அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நடமாடும்படியாய் தூரத்திலிருந்து வந்த செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய செய்கிறது. நம்ம மிஷனரி சாட்சியை கேட்டோம். கணவன் உடைக்கப்பட்டு கணவன் இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க, எத்தனையோ இழப்பு 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 இழப்பு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவர்களை மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவனை அறிவிக்கிற நற்சாட்சியாய் சுவிசேஷகியாய் வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உன் சரீரத்துக்குள்ள ஒரு இணை புரியாத ஒரு பலனை பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த இணை புரியாத பலன், இந்த பலன் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாது. அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். மற்றவர்களை நீ தூக்கி விடுகிற ஒரு சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை தேவனுடைய ஆலயமாய் உன் சரீரம் தங்கும்படி, ஓ பாவ அழுக்கு துர்க்குணங்கள் இச்சை ஆண்டவரை, இனி இந்த சரீரத்தின் காரியங்கள் மாம்ச இச்சை, குறை சொல்லுகிற ஆவி, கோல் சொல்லுகிற ஆவி ஆண்டவரை, இந்த எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் ஓ இப்பொழுது வெளியே போ என்று அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து பேசுங்க. ஒரு விடுதலை நேரம் பேசுங்க. நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. தெபோராளுடைய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பை உண்டு பண்ணுங்க. ஒரு புது பிரதிஷ்டை பண்ணுங்க. ஒரு புது பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவரை நீங்க உண்மையா பிரதிஷ்டை பண்ணுங்க. உண்மையா ஒப்பு கொடுங்க. இனி பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய சிந்தனை வேண்டாம். இனி குந்தி குந்தி நடந்த காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆளுகை எங்க கரத்துல இருக்கிறது ஆண்டவரே. உன் சத்துரு மேல ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு மேல ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ஜெயிக்க முடியாத காரியத்துல ஆண்டவரை, தாண்ட முடியாத மதில கர்த்தர் தாண்டி முடியும்படி ஆண்டவரை, உன் குடும்பத்துக்காக நீங்க ஒரு ஜெயத்தை வேண்டி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அந்த ஜெயத்தை உங்களுக்கு தரும்படி ஓ ஒரு அக்கினி உங்க மேல் விழுகிறதை நான் காண்கிறேன். கர்த்தர் இந்த நடுவில் ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. ஓ நடக்க கூடாதது நடக்க போகிறது. ஓ அப்பா, உங்க நினைவில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு மத்தியில வெளியரங்கமாய் கர்த்தர் பதிலாய் வந்து நிற்க வைக்க போகிறார். ஓ வல்லமை, நீ இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நான் ஒரு போர் சேவகியாய், ஒரு சீஷியாய் நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆத்தும ஆதாய பணிக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உண்மையா ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உண்மையா ஒப்பு கொடுங்க. நான் இயேசுவுக்காக எழுந்துடுவேன். நான் இயேசுவுக்காக பேசிடுவேன். நான் இயேசுவுக்காக வாழ்ந்துடுவேன். நான் இயேசுவுக்காக ஆண்டவரே அப்பா உழைத்திடுவேன். ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் இப்ப பாக்குறேன் சீரியல்லாம் பாதாளத்துல விழுந்ததை பாக்குறேன். சீரியல் ஆவிகள்லாம் பாதாளத்துல விழுந்து போச்சு. ஆண்டவரே அப்பா, சினிமா பார்க்கிற ஆவி எல்லாம் பாதாளத்துல விழுந்து போச்சு. ஓ கர்த்தருடைய வல்லமை, ஒரு அபிஷேகம் நம் மத்தியில், அந்த அபிஷேகம் அந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கிறது அப்பா. இனி ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய நாவுகளை மாற்றுகிறார். இனி நாவுகளையும் இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறதை பார்க்கிறேன். கிறிஸ்துவுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை குத்துகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். அந்த ஆத்துமாவை காண்பிக்கிறார். அந்த ஆத்துமா அழுது கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துமா அழுது கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துமாவில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படி இந்த மத்தியான வேளையில பாழாக்கிற சங்காரத்துக்கு விரோதமாய் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள் சீயோனே, சீயோனே அந்த வல்லமையை பெற்றுக்கொள். உபத்திரவத்தின் நாட்கள் முடிகிறது. உன் துக்கத்தின் நாட்கள் முடிகிறது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு எழுப்புதலின் அக்கினியாய் ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். வாயிலிருந்து நீ வரப்போகிற வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தைகள். உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள். உன்னிடத்துல ராஜாக்கள் வருவார்கள். உன்னிடத்துல அநேகர் வந்து இனிமே என்னை எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற நாட்களுக்குள்ளாக உன்னை ஒரு நியாய ஆண்டவரை விசாரிக்கிற ஒரு ஸ்திரியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நன்றி ஆண்டவரே. ஒரு காலத்துல இப்படிப்பட்ட கூடுகைகள நான் நிறைய கண்ணீர் வடிச்சு அழுது இருக்கிறேன். எத்தனையோ கூடுகைகள் இருக்கும் போது நான் உண்மையாக அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஆண்டவர் அந்த உண்மையை பார்க்கிறார். அவர் உண்மை உள்ளவன் என்ற அந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களை மீட்பதற்காக, மற்றவர்களை ரட்சிப்பதற்காக. என் கிராமத்துல எத்தனையோ பாவத்துல விழுந்து கிடக்கிற ஆத்துமாக்கள் உண்டு. அதுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறதுக்காக ஆத்துமாவை நான் வருத்துகிறவனா, என்னுடைய அந்தரங்க வேலையில நான் ஜெபிக்கிறவனா. கர்த்தர் என்ன உருவாக்குது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற முழங்கால்களை கர்த்தர் காட்டுகிறார். அந்த முழங்கால்கள் இனி முழங்க போகிறது. கர்த்தர் அதற்கு இனிமே வருகிற நாட்களில் நீ கூப்பிடும் போதே கர்த்தர் பக்கத்தில் வந்து உனக்கு பதில் கொடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை பிரகாசிக்கிற ஒரு வல்லமையான சூரியனை போல உன்னை மாற்ற போகிறார். கலங்காத, நீ திகையாத, உன் வேதனை நீங்க நீ சுகமா இருப்ப. சமாதானத்தோடு போங்க. தேவ சமாதானத்தோடு போங்க. தேவ
உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் வேதனையை பார்க்கிறவர், அங்கலாய்ப்பை பார்க்கிறவர். இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு உன்னை விட்டு கொடுத்தபடியினால உன் சபையில உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, அந்த மகிமையை, இன்னைக்கு அந்த கிரீடத்தை நீ பெற்று கொண்டபடியினால ஆண்டவரே அப்பா விட்டு போன அந்த ஊழியத்தை நீ புதுப்பித்து கட்டி எழுப்பினதுனால, ஒரு பிரதிஷ்டை பண்ணினதுனால தேவன் சொல்லுகிறார், தேவ சமாதானத்தோடு உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சோத்திரம், சோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே.